ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான பச்சை பயிறு கடையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் ஒரு கப் அளவு பச்சை பயிரை க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 4-5 பல்லு பூண்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது இதை ஒரு மத்தை வச்சு நல்லா கடிஞ்சிக்கலாம். நல்லா கடைஞ்சாச்சு. இது கூடவே தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு சின்ன சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். புளியை சேர்த்து கலந்து விட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் ஆயில் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே கொஞ்சம் சீரகம், 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க, அதை சேர்த்துக்கலாம். 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா. இது கூடவே நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பச்சை பயிரை ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தள்ளி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான பச்சை பயிறு கடையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.